இன்றைக்கி பாருங்கள், நான் செய்ய போகிறது காஞ்ச மிளகா சிக்கன். இந்த சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதை நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இது வந்து காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டுலாம் அரைக்கக்கூடாது, சும்மா லேசாக அப்படி தட்டி போடணுங்க. அப்புறம் வெங்காயம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து வெங்காயம் போட போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் வச்சு கூட இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இதில் காஞ்ச மிளகா, இது காரம் வந்து நம்மளுக்கு தேவைக்கு காஞ்ச மிளகா தான். இப்போ கருவேப்பிலை போட போகிறேன். இது வந்து ஈஸியான சிக்கனுங்க. நீங்கள் வந்து ஒரு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வேலையும் அதிகமாக இருக்காது, கம்மி வேலை தான், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1-2 தட்டி போட்டது. நான் சிக்கன் நிறையா செஞ்சு போட்டுட்ருக்கிறேன். ஆனால் இந்த சிக்கன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்கும். இது சாம்பார் இல்லை வெறும் ரசம் வச்சு கூட இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் போட போகிறது சிக்கன் நல்லா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரது ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது அதே வந்து நல்லா கறி இதாயிடும். இப்போ வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போதும். இவ்வளோ போட்டிங்கன்னா போதும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இறக்கும்போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த சளி, இருமல் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.